வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்க்க போகிறது டியர் லாட்ரியோட 6 மணி கெஸிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 311. நம்ம கொடுத்தது ஆல் போர்டில் 3 பாஸ் ஆகிருக்கு, ஏ போர்டில் 3 பாஸ் ஆகிருக்கு, ஏபிசி போர்டில் 1 பாஸ் ஆகிருக்கு. ஸோ கணக்குப்படி பார்த்தோன்னா நமக்கு பி போர்டு மட்டும் டச் ஆகலை, டபுள்ஸ் வந்துருக்கு. எப்பவுமே டபுள்ஸ் வந்தால் நமக்கு ஃபுல் ஃப்ளாப் ஆகும். பட் ஆனால் ஏதோ வரிதாபப்பட்டு வந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு ரிசல்ட்டு. பரவாயில்ல, நாளைக்கு இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். 5ஆம் தேதிக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். ஆல் போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபுல் டே, அதாவது டியர் 1 மணி, கேரளா, இது டியரோட 6 மணி 8 மணி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா 6ன்ற நம்பர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸிங்கில் 6 வந்தால் ஜஸ்ட் ஒரு செட் மட்டும் போட்டுக்கோங்க சேஃப்டிக்கு. ஓகேங்களா, ஒரு செட் மட்டும் போடுங்க. வின் பண்ணால் அமௌண்ட் வரும், இல்லைனா ஒரு செட்டு தான் அப்படின்ற மாதிரி விட்டுறலாம். ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் ஏ போர்டில் நமக்கு 5, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஸோ 6க்கு பவர் பார்த்திங்கன்னா 1, 5க்கு பவர் 0. ஓகேங்களா. அதே மாதிரி பி போர்டில் நமக்கு 6, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ 6க்கு பவர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1 வரும், 9க்கு பவர் எடுத்தோன்னா 4 வரும். ஸோ நமக்கு 6194 அப்படின்ற 4 நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் சி போர்டில் 9, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஸோ 9க்கு பவர் வந்து 4, 5க்கு பவர் 0. ஓகேங்களா. நமக்கு 9450 அப்படின்ற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா சி போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசி பார்த்தோன்னா 4004, 6886, 2882 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பவர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 04க்கு 59 வரும், 68க்கு 13 வரும், 28க்கு 73 வரும். ஸோ டோட்டலாக ஒரு 12 நம்பர் கிட்ட வருது. அதுலேருந்து உங்களுக்கு வர நம்பர் மட்டும் எடுத்து செப்பரேட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். வின்னிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், மறுபடியும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 058, 269 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பவர் எடுத்தோம் அப்படின்னா 058க்கு 503 வரும், 269க்கு 714 வரும். ஓகேங்களா. டோட்டலாக இதில் ஒரு 4 நம்பர் கிட்ட வருது. அதுலேருந்து உங்களுக்கு வர நம்பர் மட்டும் எடுத்து பாக்ஸ் பண்ணி கூட விளாடுங்க, பட் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா. இன்றைக்கான கெஸ்ஸிங் இது தான். ஓகே, டிப்ஸ் என்னன்றது பார்க்கலாம். சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து 6ன்ற நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜஸ்ட் ஆல் போர்டில் மட்டும் ஒரு நம்பர் மட்டும், அதாவது ஒரு செட் மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது ஏவில் வந்து ஒரு 6 வச்சுக்கோங்க, பியில் ஒரு 6 வச்சுக்கோங்க, சியில் ஒரு 6 வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒன்று மட்டும் வைங்க. மிஞ்சி போனால் 12 டிக்கெட் போட்டால் கூட 36 ரூபா அப்படி தான் வரும். அதை மட்டும் போடுங்க போதும். நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னோடனே 10 செட் 20 செட்லாம் போடாதீங்க. ஓகேங்களா. லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், ஒரு செட் மட்டும் போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.